श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् पितृत्वम् अन्येषु अविचार्यदूर्णं स्तम्भे अवतारतम् अनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं त्वं स्थितिसदस्र शुद्धमध्यापयन्ति श्रोत्युष्टायां सरजनिगलितं या बलाकृत्य बुद्धे गोतादस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கத்து பண்ணு திருப்பாவை பல்பதிகம் நிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே வேயர் புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்கு விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயபுகழ் நூலுடன் 43 அன்புடனே அடியேனு கருசை நீயே. எம்பெருமானுடைய பரம கிருபா கடாட்சத்தினாலே இந்த சத்சங்கத்திலே வழக்கம் போல் திருப்பாவினுடைய சாரத்தையும் பிரதிபத அர்த்தங்களையும் உள்ளுரை பொருளாக, அதாவது சுவாபதேசம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். சுவாபதேசத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன நினைத்து சாதித்திருக்கின்றாள் என்பதையும் நம் பூர்வாச்சாரியார்களும் ஆச்சாரியர்களும் சொன்ன வகையிலே உணர்ந்த வகையில் ஒரு சில துளிகளை இந்த சத்சங்கத்திலே விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். 4வது பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு முன்பு வழக்கம் போல நமது ஆச்சாரியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை போற்றி பாடியிருக்கின்ற கோதாஸ்துதி என்ற அந்த ஸ்தோத்திரத்திலே 4வது ஸ்லோகத்தை முதலில் அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். 4வது ஸ்லோகம் கோதாஸ்துதியிலே கிருஷ்ணான்வேயனதததேம் யமுனானுபாவம் தீர்த்தைர்யதாவதவகாக்ய சரஸ்வதீந்தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷன் வாசஸ்புரந்தி மகரந்த முகக்கவீனாம். இது 4வது ஸ்லோகம் கோதா ஸ்துதியிலே. இங்க சுவாமி தேசிகன் கோதா பிராட்டியுடைய பிரபாவத்தை எப்படி அனுபவிக்கிறார்னு பார்க்கணும். கோதா பிராட்டியே கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களால் யமுனா தீர்த்தம் மிகவும் புண்ணியம் அடைந்து விட்டது. அந்த கண்ணனுடைய புகழை பாடிய உனது பாடல்களாகிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய கண்ணன் சம்பந்தப்பட்ட அதே பாடல்களால் பெருமை பெற்று விளங்குகின்றது இவ்வையகம். உனது பாடல்களின் மூலமாக ஆச்சாரியர்கள் வேதாந்தங்களில் சொல்லியுள்ள தத்துவார்த்தங்களை உணர்ந்து அனுபவித்து ஞானம் பெறுகின்றனர். நாவன்மை பெற்ற உனது கடாட்சத்தால் ஆச்சாரியர் சொல்வதில் தேன்மழை பொழிவது போன்ற கருத்துக்கள் பிறந்து இந்த உலகை உய்விக்கின்றன என்று அனுபவிக்கின்றார் சுவாமி தேசிகன். இந்த அளவிலே கோதாஸ்துதியினுடைய 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மனதிலே வாங்கிக் கொண்டு கோதா பிராட்டியார் ஆண்டாள் நாச்சியாராக நமக்கு அருளி இருக்கின்ற திருப்பாவை என்ற அந்த மகா கிரந்தத்திலிருந்து 4வது பாசுரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். இன்றைய பாசுரம் எல்லாரும் மனசுல அனுசந்தானம் பண்ணிக்கோங்க. ஆழிமழை கண்ணா ஒன்றினை கைகரவே.
ஆழியுள் புக்கு முகுந்து குடாத்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது 4வது பாசுரம். இந்த 4வது பாசுரத்தினுடைய வெளிப்படையான பாசுரார்த்த அர்த்தங்களை முதலில் அனுபவிப்போம். வழக்கம் போல் பிறகு சோபதேசத்தை அனுபவிப்போம். ஆழி மழைக்கண்ணா என்று பாசுரத்தை தொடங்குகின்றார். மழை பொழிவதற்கு அதிதேவதையாகிய பர்ஜன்ய தேவனே என்று அழைப்பதாக வெளிப்படையான அர்த்தம் தெரியும். அந்த அர்த்தம் அதுவல்ல, வேறு என்பதை பின்னால் பார்க்கலாம். இருந்தாலும் வெளிப்படையான அர்த்தம் பார்ப்பதற்காக பர்ஜன்ய தேவதையே ஒன்றினை கைகரவேல் வான்மழையாக நீ அருள்கின்ற நீர்கொடை, அதாவது மழையை மறைக்காமல் மறுக்காமல் நீ கொடுக்க வேண்டும். ஆழி உள் புக்கு முகுந்து கொடாத்தேரி, எப்படி இந்த மழையை நீ கொடுக்க வேண்டும்? சமுத்திரத்திலே உள்ளே சென்று ஆழமாக சென்று நீரை கிரகித்து அப்படியே அது ஆவியாக மேலே கொண்டு சென்று மேகமாக மாறி கார்மேகமாக மாறி நல்ல மழையை நீ வர்ஷிக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அப்படி கார்மேகமாக நீ மாறுகின்ற அந்த நிலையை பார்த்து ஊழி முதல்வனாகிய எம்பெருமானுடைய கருத்த திருமேனி போன்ற உருவத்தை நீ கொள்ள வேண்டும். பாழி தோளுடைய பத்மநாபன், அகன்ற அழகான தோளை உடைய மல்லாண்ட தென்றோல் மணிவண்ணன் போல் தோளை உடைய அந்த பத்மநாபன். அந்த பத்மநாபன்ற வார்த்தைய 3 இடத்துல நம்ம அன்வயம் பண்ணிக்கணும். பாழியன் தோளுடைய பத்மநாபன், பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றது என்று நாம் இதை அன்வயிக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த எம்பெருமானுடைய கரிய திருமேனியை போன்று ஒரு கருமேகமாக நீ உருவெடுத்து கார்மேகமாக மாறி பாழியன் தோளுடைய பத்மநாபன், அந்த பத்மநாபன் கையில் அகன்ற திருமேனியிலே அகன்ற தோளுடைய அந்த பத்மநாபனுடைய அழகிய தோள்களில் பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, அந்த தோள்களிலே கையிலே சக்கரத்தாழ்வாரை ஏந்தி கொண்டிருக்கின்றாரே, அந்த சக்கரத்தாழ்வார் கோடி சூரிய பிரகாசம் போல் ஜொலிக்கின்றாரே, அது போன்று நீ மின்ன வேண்டும். பத்மநாபன் கையில் வலம்புரி போல் நின்றதிருந்து, அந்த பத்மநாபனுடைய இடது கரத்திலே இருக்கின்றார் அல்லவா சங்கத்தாழ்வார், அவரை போன்று நீ நாதம் எழுப்ப வேண்டும், இடிமுழக்கம் எழுப்ப வேண்டும். பத்மநாபன் கையில் தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல், அவன் கையில் இருந்த வில்லில் இருந்து புறப்படுகின்ற அம்புமழை எப்படி பொழியுமோ அது போன்று நீ நல்ல மழையை வர்ஷிக்க வேண்டும். அது எப்படி வர்ஷிக்க வேண்டும்? வாழ உலகினில் பெய்திடாய், எல்லோரும் வாழும்படி நல்ல விதமாக நீ மழையை வர்ஷிக்க வேண்டும். கெடுதல் செய்யுமாறு மழையை வர்ஷிக்க கூடாது என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். இதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பிரார்த்தனையை ஏல் ஓர் எம்பாவாய் என்று தோழியரை அழைக்கின்றார். ஏல் ஓர் எம்பாவாய்க்கு என்ன அர்த்தம் பார்த்தோம். நன்றாக ஆராய்ந்து மனதிலே கொண்டு எம் பாவாய் பாவைகர்களே வாருங்கள் நாம் நோன்பு நோக்கலாம் என்று ஆண்டாள் அழைப்பதாக இந்த பாசுரத்தை நாம் வெளிப்படையான அர்த்தத்தை அனுபவிக்கலாம். நேற்றைய பாசுரத்தில் 3 என்பதைய என்ற என்னுடைய முக்கியத்துவம், மூவடி மண் அளந்து விண்ணையும் மண்ணையும் பாதாளத்தையும் சேர்ந்து அளந்த அந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தை, திருவிக்கிரம பெருமானுடைய பிரபாவத்தை அனுபவித்தோம் அல்லவா. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும்னு அனுபவிச்சோம். அது என்ன 3 எழுத்துல மூச்சு? கேசவா, மாதவா, கோவிந்தா என்ற 3 எழுத்திலே மூச்சு இருக்கும்னு நேற்று அனுபவிச்சோம். இன்னைக்கு 4வது பாசுரம் என்பதனால் 4 என்ற எண்ணுக்கு என்ன சிறப்புன்றத முதல்ல கொஞ்சம் மனசுல வாங்கிடுவோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பிரபாவம் இருக்கின்றது. 4க்கு என்ன பிரபாவம்? வேதங்கள் 4, ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று 4 வேதங்கள். புருஷார்த்தம் 4. என்ன புருஷார்த்தம் 4? தர்ம காம மோட்சம் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4. யுகங்கள் 4.
திருத திரேதா துவாபர கலியுகம் என்று யுகங்கள் 4. திசைகள் 4. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று திசைகள் 4. பெருமாளின் வியூக ஸ்வரூபங்கள், பார்க்கடலிலே இருக்கின்றார் அல்லவா பெருமாள், அந்த பெருமாளுடைய வியூக ரூபங்கள் 4. என்ன வியூக ரூபங்கள் 4? வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யம்னன், அனிருத்தன் என்று 4 ஸ்வரூபங்கள். அப்புறம் ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் 4. 4 அருளி செயல்களா? எப்படி? 4000 பிரபந்தம் தானே பாடினார்னா, முதல் 1000, 2ஆம் 1000, 3வது 1000, 4வது 1000 என்று அருளி செயல்கள் 4. நம்மாழ்வார் அருளிய தமிழ்மறை என்று போற்றப்படுகின்ற தமிழ் வேதம் 4. என்ன தமிழ் வேதம் 4? ரிக்வேத சாரமாக திருவிருத்தம், எதிர்வேத சாரமாக திருவாசிரியம், சாமவேத சாரமாக திருவாய்மொழி, அதர்வ வேத சாரமாக பெரிய திருவந்தாதி என்று 4. காலட்சேப முறை 4. என்ன காலட்சேப முறை 4ன்னா, கிரந்த சதுஷ்டியம் என்று சொல்லுவா பெரியவா. ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், அருளி செயல்களிலே பகவத் விஷயம், ரகசிய கிரந்தங்கள் என்று காலட்சேபம் பண்ண வேண்டும் என்று பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்ற வழிமுறைகள் 4. பக்தர்களின் வகை 4. நேற்று பகவத்கீதையில எம்பெருமான் சாதிச்சதை நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? 4 வகையான பக்தர்கள் என்னை வந்து சேவிப்பான்ட்டு. அப்படி பக்தர்களிலே 4 வகை. துக்கமே போகணும்ட்டு வருவா ஒருத்தர், செல்வம் வேணும்ட்டு வருவா ஒருத்தர், நீயே வேணும்ட்டு வருவா ஒருத்தர், ஞானம்தான் வேணும்ட்டு வருவா ஒருத்தர். 4 வகையான பக்தர்கள். வர்ணாசிரம தர்மத்திலே வர்ணங்கள் 4. அதை பத்தி நம்ம அதிகமா சொன்னா இந்த காலத்துல எல்லாரும் சண்டை கொண்டுடுவா. இருந்தாலும் வர்ணாசிரம தர்மத்திலே வர்ணங்கள் 4. நமது சதாச்சாரிய தர்மத்திலே ஆசிரமங்கள் 4. என்ன ஆசிரமம் 4? பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், அப்புறம் என்ன எடுத்து கடைசியா சந்நியாசாசிரமம் கடைசியா. அது எல்லாருக்கும் வாய்க்காது, அந்த வைராக்கியம் வரணும், அது ஒரு சிலருக்கு தான் வாக்கியம். இப்படி ஆசிரமங்கள் 4. சரி, நாமெல்லாம் சேதனர் மனுஷாலா இருக்கும். நமக்கு என்ன 4 வித சொரூபங்கள்? 4 சொரூபம் நமக்கு இருக்கு. என்ன சொரூபங்கள்? பாருங்க எப்படி வருது பாருங்க, அப்படியே துள்ளி. 4 சொரூபங்கள் நமக்கு: பால்யம், யௌவனம், கௌமாரம், வயோதிகம். அப்படி 4 சொரூபம். இப்படி 4 அனுபவிக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த 4வது பாசுரத்துக்கு இப்ப உள்ள அனுசந்தானம் பண்ண போகும். பொதுவாக இந்த பாசுரத்தை சுவாபதேசத்துல பாகவத பிரபாவம் என்றுதான் அனுபவித்திருக்கின்றார்கள் பெரியவர்கள். முதலே சொன்னோம், ஆழிமழை கண்ணா என்பது பர்ஜன்ய தேவதையாகிய அந்த வருண தேவனையோ அல்லது இந்திரனையோ ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கவில்லை. இது பாகவத பிரபாவமாக நாம் அனுபவிக்க வேண்டும். மழைக்கு அதிபதி பர்ஜன்ய தேவதை உண்மைதான், அந்த பர்ஜன்ய தேவைக்கு அதிபதி இந்திரன் உண்மைதான். ஆனால் ஆழிமழை கண்ணா என்று அழைத்தது யாரை என்பதை நாம் சற்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். மழைக்கு அதிபதி இந்திரன், வருணன் என்பதற்கு நம் வேதத்திலே சொல்லியிருக்கா. நம்ம மந்திர புஷ்பம் சேவிக்கிறோம். இங்க வந்து ஹோமங்கள்லாம் பண்ணும்போது இந்த மந்திர புஷ்பத்தை சேவிப்பார். பர்ஜன்யோவா அபாம் ஆயதனம் ஆயதனம் ஆயதனவான் பவதி யப்பர்ஜன்ய சாயதனம் வேதா ஆயதனவான் பவதி ஆபோ வை பர்ஜன்ய சாயதனம் ஆயதனவான் பவதி ஏவம் வேதா யோபாம் ஆயதனம் வேதா ஆயதனவான் பவதி என்று மழைக்கு அதிபதியாகிய அந்த பர்ஜன்ய தேவதையை குறித்து வேத மந்திரம் சொல்லுகின்றது மந்திர புஷ்பத்திலே. இப்படி இந்த வேத மந்திரத்தில் இந்த பர்ஜன்ய தேவதையை எப்படி அனுபவிக்கின்றது, வேதம் அனுபவிக்கின்றது என்றால், சூரிய மண்டலத்திலே இருக்கின்ற அந்த சூரிய நாராயணனாகத்தான் அனுபவிக்கின்றது இந்த வேத மண்டலத்திலே. பர்ஜன்ய தேவதை என்று சொன்னாலும் அந்த பர்ஜன்ய தேவதை சூரிய நாராயணனுடைய சொரூபம் என்றுதான் இங்கு வேதம் சொல்லுகின்றது. நாம தினமும் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லுவோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரிய கோடி சமப்பிரபம் பிரம்மாதிசேவியவாதாபியாம் நௌமி பிரம்ம
ரமாசகம்ட்டு நம்ம தினமும் சூரிய தேவன் நினைச்சு நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம் இல்லையா? ஆகவே சூரிய நாராயணனைத்தான் நினைத்து அந்த ஆண்டாள் நாச்சியார் மழைக்கு அதிபதியாக நினைத்து அருளி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே ஆழி மழைக்கண்ணா என்று ஆண்டாள் அழைத்தது அந்த ஸ்ரீமன் நாராயணனைத்தான் என்பதனால்தான் இதை பாகவத பிரபாவம். மழைக்கண்ணா என்று அந்த வருண தேவனை ஆண்டாள் அழைக்கவில்லை. மழைக்கண்ணா என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அழைத்தால் எப்படி இங்கு வருணன் வருகின்றான் என்றால் பாகவத ரூபத்திலே அனுகிரகம் பண்ணுகின்றான். ஆகவே இது பாகவத பிரபாவம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னொரு அர்த்தம் பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணனுக்கே இந்திரன் ஒரு பேர் இருக்கு. என்ன புதுசா கதை விடுறேன்னு கேட்கிறீங்களா? இந்திரன் இருக்கு. பூமாதேவி யாரு? நாராயணனுடைய பத்னி. அப்போ பூசுத்தத்துல வேதம் என்ன சொல்றது? இந்திர பத்னி வியாபினி சரசரி ருகா வாயுமதி ஜலதயனிட்டு போறது இல்லையா? அப்போ இந்திர பத்னி விஷ்ணுவனுடைய பத்னி யாரு? பூமா பிராட்டி. ஆகையினால் இந்திரன் என்ற சொல் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியது. பொதுவான அர்த்தம் பார்த்தோம்னா இந்திரன் என்றால் தலைவன் என்று அர்த்தம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவாதி தேவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே பெருந்தலைவன், நிரந்தர தலைவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் என்ற அர்த்தத்துல இங்க ஆழி மழை கண்ணா என்று அந்த நாராயணனைத்தான் அழைத்தாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் குன்றம் மேந்தி குளிர்மழை காத்தவன் அல்லவாவன். ஆகவே ஆழிமழை கண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் விழிக்கின்றாள் என்று நாம் அனுபவிப்போம். ஆனா பொதுவா எல்லாரும் சொல்றது வெளிப்படையான அர்த்தத்தை தான் சொல்லிட்டு போறான். ஆழிமழை கண்ணா என்று வர்ணதேவனை அழைத்தால், அதாவது பஜன்ய தேவதை அழைத்தால், எங்களுக்கு நல்ல மழையை கொடு என்று அழைத்தால் சரி, அதையும் ஏத்துப்போம். எப்படி ஏத்துக்கணும்னா அந்த ஆழிமழை கண்ணனை பாகவதனாக எங்களுடன் சேர்ந்து இந்த நோன்பு நோக்குவதற்கு ஹேதுவாக நல்ல மழையை கொடு என்று பிரார்த்தனை பண்ணார். பாகவதனை உபச்சாரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணால் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது நம் சம்பிரதாயத்துக்கு விரோதம் கிடையாது இல்லையா? எம்பெருமானை தவிர வேறு எந்த தேவனையும் வணங்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டிலிருந்து விலகவில்லை ஆண்டாள். ஆகவே ஆழிமழை கண்ணா என்பது பாகவதனாக பஜன்ய தேவதையை விழித்து சொன்னால் என்று நாம் அனுபவிக்க வேண்டாம். ஆகவே பரதேவதா வந்தனம் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நம் சம்பிரதாய விரோதம் இல்லை என்று அனுபவிக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இந்த பாசுரத்தை பெரியவெல்லாம் எப்படி அனுபவிச்சிருக்காருன்னா அந்தர்யாமித்வ தத்துவத்தை விளக்குகின்ற பாசுரம் என்று அனுபவித்திருக்கின்றார்கள். அந்தர்யாமித்வம்னா என்ன? உட்பொருளாக மறைந்து இருப்பது. மேகத்துல மழை எங்க இருக்கு? கார் மேகத்தை பாக்குறோம், அது உள்ள மழை ஜலத்தை நாம பாக்குறோமா? அது உள் மறைந்திருக்கிற அந்தர்யாமி போல் நம் ஹிருதயத்திலே எம்பெருமான் எப்படி அந்தர்யாமியாக உரைகின்றானோ அது போன்று இந்த மேகத்திலே, கார் மேகத்திலே, மழை மேகத்திலே மழை தண்ணீர், மழை நீர் அந்தர்யாமியாக இருக்கின்றது. அதே மாதிரிதான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்றபடி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருட்களிலும் அது அச்சேதன பொருளாக இருந்தாலும் சரி, சேதன பொருளாக இருந்தாலும் சரி, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்று அனைத்து பொருட்களிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நிறைந்திருக்கின்றான் என்பதனால் அந்தர்யாமித்வ தத்துவம் இதில் தெரிகின்றது என்று பெரியோர்கள் நமக்கு அனுபவிப்பார்கள். இதை நாராயண சுத்தத்திலே ஒரு வாக்கியத்திலே அழகாக நாம் அனுபவிக்கலாம். நீலதோயதமத்யஸ்தா வித்யுல்லேகேவபாஸ்வராட் அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கார்மேகத்திலே எம்பெருமான் மழை நீர் போன்று அந்தர்யாமியாக உறைந்திருக்கின்றான் என்று நாம் வேதம் சொன்னபடி அனுபவிக்க வேண்டும். இந்த அந்தர்யாமித்த தத்துவத்தை தான் தமிழ் மறையான திருவாய்மொழியிலேயே சுவாமி நம்மாழ்வார் 1 7வது திருவாய்மொழியில 1 திருவாய்மொழியிலே 7வது பாசுரத்திலே ஒரு பாசுரத்திலே அற்புதமாக விளக்கம் கொடுத்திருக்கின்றார். திடவிசம்பு எரி வலி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவைதொரும் உடல் மிசை உயிர் என கரந்தியங்கும் பரந்துலன் சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே
நம்மாழ்வார் பாசுரம். சர்வ வியாபின்னு கொஞ்ச நாளைக்கு முன்ன அனுபவிச்சோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்று. அந்த ஒரு வாக்கியத்தை இந்த பாசுரத்திலே எல்லா சேதன அசேதன பொருட்கள் அனைத்திலும் எம்பெருமான் அந்தர்யாமியாக நிறைந்திருக்கின்றான் என்று சுவாமி நம்மாழ்வார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகவே மழையை பிரார்த்திப்பது போல் இந்த பாசுரத்தை அருளி இருந்தாலும் மழை நீரும் எம்பெருமானைப் போலவே கார்மேகங்களில் அந்தர்யாமியாக உறைந்திருப்பதாலும் முன் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பாடி நாடு செழிக்க மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை தொடர்ந்து இந்த பாசுரத்திலே நாடு வாழ நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். இதுல விஷ்ணு புராணத்துல ஒரு வாக்கியத்தை எடுத்து நாம் இதை அனுபவிக்கலாம். விஷ்ணோஹோ சகசாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவ சஸ்திதம் ஸ்திதி சமய தத்தௌசௌ ஜகதோஸ்ய ஜகதத் சசாகா என்று விஷ்ணு புராணம் சொல்லுகின்றது. அதாவது எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணனே சிருஷ்டி ஸ்திதி பிரளயகர்த்தா என்று எல்லா பொருள்களிலும் அவனே அந்தர்யாமியாக நிறைந்திருக்கின்றான் என்பது விஷ்ணு புராண ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்தபடி ஆழி மழைக்கண்ணா என்ற இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவ தத்துவத்தை உணர்த்துவதாக இதை அனுபவிக்க வேண்டும் என்று நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு சுவாபதேசம் அருளி சென்று இருக்கின்றார்கள். இப்படி அனுபவிப்பதும் பெரியவர்கள் சொன்னபடி, ஆழ்வார் சொன்னபடி அவரவர் அறிவகை அனுபவமாகும். திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து. ஒவ்வொரு வருஷமும் திருப்பாவை பாசுரம் சேவிக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் உபன்யாசம் பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் உபன்யாசம் கேட்கிறோம். ஆனா ஒவ்வொரு உபன்யாசத்திலையும் சரி, ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் சரி, புது புது அர்த்தங்கள் புரிக்கிறது இல்லையா? அதுதான் திருப்பாவையினுடைய ஏற்றம். இது அவரவர் அறிவகை அனுபவம் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி எம்பெருமானுடைய இந்த அந்தர்யாமித்துவ தத்துவத்தை உணர்வதற்காக, அதனுடைய விசேஷங்களை அனுபவிப்பதற்கு ஏதுவாக இந்த நினைவுகளை மனதிலே தேக்கிக் கொண்டு இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்தோம் என்றால் ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு ஆழமாக நமது சம்பிரதாய தத்துவங்களை இந்த பாசுரத்திலே உணர்த்தி சென்றிருக்கின்றாள் என்பது நமக்கு புரிய வரும். இதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு பிரமாணத்தை பார்க்கலாம். பதஞ்சலி யோக சாஸ்திரம் கொடுத்திருக்காரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பதஞ்சலியுடைய யோக சாஸ்திரத்திலே பிரத்யக் ஆத்மா, பராக் ஆத்மா என்று இரண்டு விதமாக சொல்லுவார். ஆத்மா இகபோக புலனுகர்ச்சியில் பற்றுதல் கொண்டிருக்கும் வரை அது பராக் ஆத்மா. நாம சாதாரணமா பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம்? என்ன அங்க பராக்கு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா? பராக்கு பார்க்கறதுன்னா என்ன? வெளி இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ வெளி இன்பத்தை அனுபவிக்க மனசு போயிடுச்சுன்னா பேரானந்தமாகிய உள்ளின்பம் வராது. அதைத்தான் பதஞ்சலி சொன்னார் பராக்காத்மா என்று. அதுவே அந்த ஆத்மா புல இன்பத்தில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு உள்ளே இருக்கின்ற அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை அனுபவிக்க தொடர்ந்து விட்டால் அது பிரத்யக்காத்மா என்று சொல்லுகின்றார் பதஞ்சலி. ஆகவே பராக்காத்மா வெளியிலே அனுபவிப்பது, பிரத்யக்காத்மா உள்ளுணர்வில் எம்பெருமானை அனுபவிப்பது என்று எடுத்துக்கொண்டு திருவாய்மொழி பராக்காக இல்லாமல் பகவானுடைய கல்யாண குண விசேஷங்களையே உள்ளுரை பொருளாக வைத்து சொல்லி இருக்கின்றதால் அது பிரத்யக்காத்மா என்பதை உணர வைக்கின்ற, அந்தர்யாமி தத்துவத்தை உணர வைக்கின்ற ஒரு பொதுமறை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் கடோபனிஷத்தும் நமக்கு உபதேசம் பண்றது. எப்படி உபதேசம் பண்றது? கடோபனிஷத்துல பராஞ்சிகாணி வியக்ருணாத்து ஸ்வயம்பூ என்று கடோபனிஷத் வாக்கியம். அதாவது உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துலன் இந்த கடோபனிஷத் வாக்கியத்தை தான் ஆழ்வார் தமிழ்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரத்யக் என்பதை உணர்த்தும் பேருண்மையைத்தான் பிரத்யக்ஷேதி பிரதி நயதரமா சந்நிதானம் நிதானம் என்று
திருவாய்மொழி பாசுரங்களுடைய சாரமாக சுவாமி தேசிகன் அருளி இருக்கின்ற திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவலியுடைய முதல் ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார். ஆகவே நம் ஆச்சாரியன் காட்டிய வழியில் அந்தர்யாமியாக உறைந்திருக்கின்ற அந்த எம்பெருமானை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதற்காகத்தான் ஆழி மழை கண்ணா என்று அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை நமக்கு நினைவுபடுத்துகின்றாள் ஆண்டாள் என்று இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது இந்த பாசுரத்திலே ஒவ்வொரு பதமாக அனுபவிப்போம். ஆழி என்ற சொல் பொதுவாக ஆழி என்பதற்கு எம்பெருமானுடைய கையில் இருப்பது என்ன? திருவாய். திருவாய் எப்படி இருக்கு? வட்டமாக இருக்கு. வட்டத்திகிரின்ட்டு திருப்புகழ வட்டத்திகிரியில் இரவாடன் திருப்புகழ சொன்னார் இல்லையா? திகிரி, வட்டத்திகிரி. ஆகவே ஆழி என்றால் வட்டம், சுழற்சி என்று தமிழ்ல நாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்போ எம்பெருமானின் கையில் உள்ள அந்த வட்டத்திகிரி போல், சுடராழி போல் இந்த பாசுரத்தில் மழைக்கான வட்ட சுழற்சியை ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மழைக்கான வட்ட சுழற்சின்னா என்ன? முதல்ல எப்படி வருது? கடல் நீர். கடல் நீர், அப்புறம் சூரியனுடைய கிரகணங்கள். சூரியன கிரகணங்கள் கடல் நீர்ல பட்டா என்ன ஆகும்? ஜலம் ஆவியாகும். ஆவியாச்சுன்னா அது என்ன ஆகும்? ஈர்ப்பு விசையினால மேல போயிட்டே இருக்கும். மேல போகும்போது என்ன கிடைக்கும்? சல சல சலன்னு ஒரு சப்தம் ஏற்படும். அப்படி சப்தம் ஏற்பட்டு போய் மேகமான உடனே மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் போது என்னன்னு இருக்கும்? மின்னல் ஏற்படும். வேகமா இடிச்சுட்டுதுன்னா என்ன ஏற்படும்? இடி ஏற்படும், சப்தம் ஏற்படும். இதைதான் வட்ட சுழற்சி. அந்த உராய்ந்து இடி இடித்த பிறகு என்ன கிடைக்கும்? பெருமழை பெய்யும். அது வாழும் மழையாக நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இந்த சுழற்சி, அதாவது கடல் நீர், சூரிய கிரகணம், அதுக்கப்புறம் ஆவி, ஆவி மேல காத்தா போறது, காற்று மேகமா மாறுறது, மேகம் கருமேகமா மாறுறது, கருமேகம் கார்மேகமாக மாறி மழையை பொழிவது என்று இந்த சுழற்சியைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே ஆழி என்ற வார்த்தையை முன்னிறுத்தி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு நாம அனுபவிக்கிறோம். ஆழி. இதை இன்னும் மறுபடியும் சொல்லணும்னா, ஆழின்னா என்ன? கடல். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. முதல்ல என்னன்னு பார்த்தோம்? ஆழின்னா வட்டம்னு பார்த்தோம். அதே ஆழி என்றால் கடல் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது தமிழ்ல. அப்போ ஆழி கடல். மழைக்கண்ணா, மழைக்கு காரணமாகிய சூரிய பகவான். நாம முதல்ல பார்த்து சந்தியாவந்தன மந்திரத்துல எப்படி சூரியனை நாமோ நமஸ்காரம் பண்றோம், அதே மாதிரி பஜ்ஜன்ய தேவதையை குறித்து வேதம் எப்படி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆகவே ஆழி மழைக்கண்ணா என்றால் மழைக்கு காரணம் யாரு? பிரதானமான காரணம் யாரு? கடல் கூட சேர்ந்துட்டு சூரியன். ஆகவே சூரிய நாராயணன், சூரிய நாராயணனை இங்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றாள். ஆழி உள்புக்கு முகுந்து கொடாத்தேரின்னு அடுத்த வாக்கியத்தை அமைக்கிறார். அப்படின்னா சூரிய வெப்பத்திலே கடல் நீர் ஆவியாக போகிற அளவுக்கு கடலிலே உள்புக்கு முகுந்து. முகுந்து என்றால் மொன்று, நாம சாதாரணமா சொல்றோம் இல்லையா? மொண்டு கொடுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா நிறைய எடுத்து கொடுன்னு அர்த்தம். அது மாதிரி நீ கடல் உள்ள போய் அந்த சூரிய வெப்பத்தினால ஆவியாகி அது நிறைய எடுத்துட்டு போகும் ஆண்டாள் அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று நடக்கும், அனுபவிக்க வேண்டும். இத மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றா? இன்ஃபில்ட்ரேஷன், ரன் ஆஃப், கேபிலரி ஆக்ஷன் சொல்றா. இன்ஃபில்ட்ரேஷன்னா அப்படியே உள்ள போறது, ரன் ஆஃப்னா கடல் உள்ள போறது, உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஆவியாகி மேலே ஏறு, கேபிலரி ஆக்ஷன்ல மேல போறது. நம்ம சயின்ஸ்ல படிச்சிருந்தா கெமிஸ்ட்ரியில கேபிலரி ஆக்ஷனுக்கு ஒரு சின்ன டியூப்ல வச்சுட்டு காத்த விட்டோம்னா மேல ஏறுறதுல பார்த்திருக்கோம் இல்லையா? அது மாதிரிதான் அந்த தத்துவத்தை தான் இங்கு ஆழியுள் புக்கு முகுந்து குடாத்தி ஏறி என்று சொல்லுகின்றார். வலம்புரி போல் நின்றதிருந்து என்று சொல்லுகின்றார். சங்கநாதம் முழங்க வேண்டும். இடி இருக்குன்னா டொம்முன்னு ஒரு இடி இடிக்க கூடாது. சங்கநாதம் கேட்டா எப்படி அதிருமோ, இப்ப அதிர்றதா? அது போன்று அதிர வேண்டும் என்று சொல்லுகின்றார். சங்கநாதம் போல் அதிர்ந்து ஆழி போல் மின்னி, சக்கரத்தாழ்வான் எப்படி தக 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 என்று ஜொலிக்கின்றாரோ அது போன்று மேகங்கள் உராய்ந்து மின்னல் பரவ வேண்டும். அப்பதான் நல்ல மழை வரும். மேகம் கருக்குது மழை வர பார்க்குதுன்ட்டு பாட்டெல்லாம் பாட்டிருக்கா இல்லையா? அது மாதிரி மேகம் கருத்து ஒன்றோடு ஒன்று உராய்ந்து இடி இடித்து நல்ல மழை பொழிய வேண்டும். வலம்புரி போல் நின்றதென்று ஆழி போல் மின்னி ஊழி முதல்வன் உருவம் போல். இங்க ஊழி முதல்வன்றத
பிரளய காலத்திற்கு முன்பு எம்பெருமானுடைய கருத்த திருமேனி என்று சொல்றா. இதுல சுவாபதேசம் சொல்லும் பொழுது இன்னும் ஆழமா அனுபவிக்கலாம். இப்போ ஊழி முதல்வன் என்பது பிரளய காலத்துக்கு முன்பிருந்த எம்பெருமானுடைய கருத்த திருமேனி என்று நாம் எடுத்துக்கொள்ளும். இந்த கருத்த திருமேனி தான் இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றா, பிளாக் ஹோல் சொல்லுவான். பிளாக் ஹோல், மில்கி வேன்னு சொல்றால, இதெல்லாம் நம்ம மெய்ஞானத்துல சொல்லிட்டு போயிட்டா பெரியவாள்லாம் ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து பின்னால் அனுபவிப்போம். ஆக ஊழி முதல்வன் போல் அத்தகைய கார்மேகம் கருமேகமாக மாறி மழைமேகமாக மாறி என்றார். வாழ உலகினில் பெய்திடாய். நீ நான் சொன்னதுக்காக இவ்வளவு ஜலத்தையும் எடுத்துட்டு போய் ஒரே இடத்துல கொட்டி தீர்த்துடாத, நாங்கள் வாழும்படி பெய், எல்லோரும் சுபிக்ஷமா இருக்கிறவை நல்ல மழை பெய். இதைத்தான் நேர்த்திய பாத்திரத்துல மாதம் மும்மாறி பெய்து என்று சொன்னார். மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்யணும்னு பிரார்த்தித்தார். இந்த பாத்திரத்துல வாழ உலகினில் பெய்திடாய், எல்லோரும் சுபிக்ஷமாக வாழ்கின்றபடி நல்ல மழையை கொடு. நல்ல மழையை எதற்காக கொடு? நாமும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் நேற்று சொன்னா, இன்றைய பாசுரத்துல என்ன சொல்றா, நாம் பாவை நோன்பு நோக்குவதற்காக, உவப்பாக பாவை நோன்பு நோக்குவதற்காக, மகிழ்ச்சியாக நாங்கள் பாவை நோன்பு நோக்கணும்னா, நாம நோன்பு நோக்கிற போது மழை கொட்டிட்டுனா எப்படி நாங்க நோன்பு நோக்க முடியும்? இப்போ திருப்பாவை உபன்யாசம் கேட்கணும்னு வந்துட்டு இருக்கிறவாள்லாம் நிறுத்துற மாதிரி வழியில கொட்டு மழை கொட்டுதுன்னா எல்லாரும் அப்படியே ஓரமா ஒதுங்கி போயிடுவா, யாரும் கோவிலுக்கு வரமாட்டா இல்லையா? அது மாதிரி நாங்கள் உகப்பாக கொண்டாட வேண்டும் என்றால் எப்ப பெய்யணுமோ அப்ப பெய்யி, எப்படி வாழ வைக்கணுமோ அப்படி வாழவை என்று ஆண்டாள் நாச்சியார் கட்டளை போடுகின்றார். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் 11 கட்டளைகள் அந்த எம்பெருமானுக்கு, ஆழிமழைக்கண்ணனுக்கு கொடுக்கின்றார். அந்த ஆழிமழைக்கண்ணனுடைய சேவகனாக இருக்கின்ற வருணதேவனுக்கு சொல்லுகின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நிர்வாகம் பண்றது அகில லோகங்களையும், அவர் தான் ஹெட்டு. அவருக்கு கீழே பல கிளைகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கிற மாதிரி வருணதேவன் மழைக்கான டிபார்ட்மெண்ட் ஹெட்னு அனுபவிக்கும். அப்படி இப்போ லோகார்த்தமா சொல்றதுக்காக அந்த உதாரணம் சொல்றேன். அப்படி அனுபவிச்சு பார்த்தோம் என்றால் 11 கட்டளைகள் சொல்றார். என்ன கட்டளைகள்? ஒன்றினை கைகரவேல், மறைக்க கூடாது. இப்போ மழை கொஞ்சம் பெஞ்சிட்டு அப்புறம் விட்டு போயிடுது, அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு ஜலம் எடுத்துட்டு போனியோ அது மாதிரி நன்றாக வர்ஷிக்க வேண்டும். மறைக்காதே, மறுக்காதே, பஞ்சத்தை உண்டாக்காதே, அது மாதிரி வெள்ளத்தையும் உண்டாக்காதே, நல்ல மழையாக பெய்ய வேண்டும். ஒன்றினை கைகரவேல். ஆழி உள் புக்கு, நீ கடலுக்குள்ள நல்ல மழை வேணும்னா கடல்ல ஆழமாக போய் அந்த நீரை எடுக்கணும். அதனால ஆழி உள் புக்கு, போய் உள்ள போ. முகுந்து குடார்த்தி ஏறி, நன்றாக உள்ளே நுழைந்து ஆர்த்தி ஏறி ஆவியாக ஏற வேண்டும். அது ஒன்றினை கைகரவே, ஆழியுள் புக்கு, முகுந்து குடார்த்தி. 3 கட்டளை சொல்லிட்டாலா? அப்புறம் என்ன சொல்றா? முகுந்து எம்பெருமானுடைய வண்ணம் போல் நீ கார்மேகமாக மாறு என்று சொல்லுகின்றார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, 4வது கட்டளை. அப்படி கார்மேகமாக மாறினீன்னா உன்னுடைய சொரூபம் எப்படி இருக்கணும்? எம்பெருமான் கையில் இருக்கின்ற சக்கரம் போன்று நீ மின்ன வேண்டும், மின்னல் அடிக்க வேண்டும். 5வது கட்டளையாச்சா? அடுத்தது என்ன பண்ணணும்? எம்பெருமான் கையில் இருக்கிற சங்கம் போன்று நீ சங்கநாதத்தை எழுப்ப வேண்டும். 6வது கட்டளையாச்சா? 7. இதெல்லாம் பண்ணிட்டா என்ன பண்ணணும்? ஆழி போல் பண்ணி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சார்ந்தம். தாழாதேன்னா காலம் தாழ்த்தாமல் எப்ப பெய்யணுமோ அப்ப பெய்யிட்டு அடுத்த கட்டளையை கொடுக்கிறார். அடுத்து 7வது கட்டளை, சார்ந்தம் உதைத்த சரமழை போல். எம்பெருமானுடைய கையில் இருக்கிற சார்ந்தம் என்ற வில்லிருந்து எப்படி அம்பு மழை பொழிந்ததோ அது போன்று நல்ல மழையை பெய். சார்ந்தம் விதைத்தது போல் எப்படி தாழாதே, சார்ந்தம் விதைத்த சரமழை போல். அடுத்தது வாழ உலகினில் பெய், அழிவுக்காக பெய்யாதே, நீ வாழ்வதற்காக பெய்யணும் கட்டளை போடுறா. 11 கட்டளை. இது 10வது கட்டளை ஆயிடுச்சு. 11வது கட்டளை என்ன? நாங்களும் மகிழ்ந்து நீராடணும், நாங்களும் மகிழ்ந்து இந்த நோன்பை கொண்டாடணும். அதனால நோன்பு சமயத்துல மழையை கெடுக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்காத, எப்ப பெய்யணுமோ அப்ப பெய்யிட்டு 11 கட்டளைகளை இந்த பாசுரத்திலே சொல்லி இருக்கின்றார். இந்த பாசுரத்திலே இன்னொரு 11 விசேஷம் இருக்கின்றது. இது அப்படியே மனசுல ஆசை போட்டுட்டே வாங்க, கடைசியில சொல்றாங்க. இப்படி ஆழி மழைக்கண்ணா என்பதற்கு, ஆழி என்பதை கடல் என்று எடுத்துக்கொண்டு கருநீலக்கடல் போன்ற கார்மிகில் வண்ணனான ஸ்ரீமன் நாராயணனுடைய கருமையை கார்மிகில் என்று ஆண்டாள் அழைத்தாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான்
இப்போ எம்பெருமான் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் தோழி நாயகி பாவ பாசுரங்களை நாம் பார்த்தோம் என்றால், மலையை பார்த்தா பெருமாளா தெரியுதுதான், மரத்தை பார்த்தா நிற்கின்ற மரமெல்லாம் நெடுமால் என்றால் என்று சொல்லுவோம். மரத்தை பார்த்தா பெருமாளா தெரியுதுதான், மலையை பார்த்தா பெருமாளான்னு சொல்றதான், மேகத்தை பார்த்தா கார்மேக வண்ணன் தெரியுதான் ஆழ்வார் நாயகியாக அனுபவித்தார் அல்லவா. அதே மாதிரி நம்மூர்ல இருந்த ஒருத்தர் அனுபவிச்சார்னா எம்பெருமானை எப்படி அனுபவிச்சார்? நம்மூர்ல இருந்தார் அவர். காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நினம் காணுகின்றேன் நந்தலாலான்னு பாரதியார். அப்போ பார்க்கிற பார்வையில் இருக்கிறது எல்லாத்தையுமே பகவத் ஸ்வரூபமாக பார்த்தோம் என்றால் அதுதான் பிரத்யக் பார்வை, பராக் பார்வை கிடையாது. பிரத்யேக் பார்வைன்னா வெளிப்பார்வை இல்லாமல் உள்ள என்ன இருக்குன்றது பார்க்கிற சொரூபம் எல்லாம் பகவான். நீயும் பகவான், நானும் பகவான், அவரும் பகவான், அவளும் பகவான், எல்லாரையும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்தோம் என்றால் அசூயை எங்கிருந்து வரும்? பொறாமை எங்க? அசூயின்னா பொறாமை, பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது. எல்லாரும் பகவத் ஸ்வரூபத்தை கொண்டாடுவோம் வாருங்கள் என்று கூடியிருந்து குளிர வைக்கும். அந்த வகையிலே காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் காணுகின்றேன் நந்தலாலா என்று பாரதியார் அனுபவிச்சார் அல்லவா. அத்தகைய கார்மேக வண்ணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த கருத்தைத்தான் கோவர்தனகிரியை எம்பெருமான் தன் ஒரு சுட்டு விரலிலே மலையாக தூக்கி நிறுத்திய அந்த ஆயர்களையும் ஆவினங்களையும் காத்ததை நினைவு கூறுகின்ற வகையிலே பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்திறங்கி கதுவாய்ப்பட்ட நீர் முகந்தி ஏறி எங்கும் கொடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனம் எனும் கொற்கொடையே. இப்போ இந்த பாசுரத்துல தகப்பனார் சொன்ன பாசுரத்துல இருக்கின்ற வார்த்தைகளையே, சில வார்த்தைகளை அதில் இருக்கிற தத்துவங்களையே இந்த பாசுரத்தினுடைய தத்துவமாக ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடாத்தேரி என்று ஆண்டாள் அனுபவித்தார். அப்பா சொல்லி கொடுத்தத ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்காரு, நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுவது பெருமழை அல்ல, நல்ல மழை. வாழ உலகினில் பெய்திடாய் என்று உலகை வாழ வைப்பதற்காக பெய்கின்ற மழை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஆண்டாளுடைய பிரார்த்தனை. ஆழி மழைக்கண்ணா என்பதை பகவத் அனுபவம் வாயிலாக உலகில் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தால் இந்த உலகம் உய்வதற்காக என்று அனுபவிக்க வேண்டும். இது ஒருவித அனுபவம். இப்போ இந்த ஆழிமழை கண்ணான்றத வேற மாதிரி அனுபவிச்சு பார்ப்போம், பதம் பிரிப்போம். மழைக்கண்ணா, ஆழிமழை கண்ணா, இது எப்படி பண்ணலாம்? ஆழி மழைக்கு அண்ணா, மழைக்கண்ணான்றத மழைக்கு அண்ணான்னு பிரிச்சோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஆழிமழை கண்ணன் என்று சொன்னது யார? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனை. எம்பெருமான் கண்ணன் தான். இப்போ எம்பெருமான் ஸ்ரீர நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணினான்ட்டு முந்தைய பாசுரத்துல நாம் அனுபவிச்சோம் இல்லையா? அந்த கண்ணனுடைய அண்ணன் யாரு? பலராமன். பலராமனுடைய அவதாரம், அம்சாவதாரம் யாரு? எம்பெருமானார் ராமானுஜர். ஆகவே ஆழிமழைக்கு அண்ணா என்று ராமானுஜர் பின்னால இங்கு வந்து அவதாரம் பண்ணி இந்த ஜனங்கள்லாம் காப்பாற்ற போறார்ன்றத முன்னையே தன் ஞானத்திலே உணர்ந்த ஆண்டால் ஆழி மழைக்கு அண்ணா என்று அன்றே சொல்லி வைத்து விட்டால் என்று அனுபவிப்போம். இன்னும் இருக்கு, அதுல நிறைய அனுபவிப்போம். அதுல கண்ணனுக்கு அண்ணனாகிய பலராமனை நினைத்து, பலராமனுடைய அம்சாவதாரமாகிய எம்பெருமானார் ராமானுஜரை நினைத்து இந்த பாசுரத்திலே ஆழிமழை கண்ணா உலகம் வாழ நீ மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டினால் அது ஒரு சுவாபதேசம். ஆழிமழைக்கு அண்ணனாகிய பலராமனுடைய அம்சாவதாரமாகிய ஸ்ரீமன் ராமானுஜர் அடியவர்களாகிய நாம் உய்வதற்காக ஞான மழை பொழிந்தார். அங்க அந்த கண்ணன் பெய்ஞ்சது, வருஷித்தது மழை, நல்ல மழை. நம் ஆழ்வார் ராமானுஜர் நமக்கு கொடுத்தது ஞான மழை. நாம் எல்லோரும் உய்ய வேண்டும் என்று ஞான மழை கொடுத்தார். இதுதான் ஆச்சாரியனுடைய பிரபாவம். கார்முகில் தீங்கின்றி வையகம் வாழ நன்மழை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது போல் இந்த சீர்முகிலாகிய ராமானுஜர் அடியவர்களாகிய நாம் உய்வதற்காக ராமானுஜம் என்ற அந்த மேகம் நமக்கு ஞான மழையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் மறைமுகமாக பிரார்த்தித்து போயிருப்போலோ என்றும் நாம் அனுபவிக்கலாம். இதற்கு ராமானுஜர்
ஏன் கருணை மழையாக ஞானமழை பொழிந்தார் என்பதற்கு அவருடைய குணாதிசயத்தை நாம் ஒரு நிமிடம் ஒரு க்ஷணமாவது நினைச்சு பார்க்கணும். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட எத்தனை தடவை போய் பிரார்த்தனை பண்ணார், தனக்கு உபதேசம் பண்ண வேண்டும். நடையா நடந்துன்னு சொல்றோம் இல்லையா நாம பேச்சுவாக்குல, அது மாதிரி பலமுறை நடந்து உபதேசம் கேட்டார். ஒவ்வொருத்தரையும் போகும்போதும் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன், போயிட்டு வா, நான் செத்த பிறகு வா, நான் செத்த பிறகுவான்னு சொல்லிட்டாராம். இது என்னது ஆச்சாரியன் எப்படி சொல்றேன், நான் செத்த பிறகு வரதா அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றார். நான் செத்த பிறகு வான்னா இவருக்கு முதல்ல புரியல, திருப்பியும் போறார், திருப்பியும் வர்றார், ஒவ்வொருத்தரையும் இதே பதில் வருது, நான் செத்த பிறகு வா, நான் செத்த பிறகு வா. அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தாராம், நான் என்ற அந்த அகங்காரம் செத்த பிறகு நான் கிடையாது என்ற அந்த அகங்காரம் போன பிறகு அந்த தெளிவு உனக்கு வந்து விட்டால் என்னிடம் வா என்று ஆச்சாரியன் சொல்லி இருப்பார் என்று நினைத்து அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கேன்ட்டு போய் அவர் போய் சரணம் அடைஞ்ச உடனே அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணார் திருக்கோஷ்டியூர் நம்பி. இது நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம் இல்லையா? ஆகையினால்தான் அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன சொல்றார், நான் உனக்கு பரம ரகசியமான மந்திரோபதேசம் பண்ணி இருக்கின்றேன், பரம ரகசியமான ஒரு மந்திர என்ன சொல்றது, அதுக்கு பொக்கிஷம், கரெக்டான வார்த்தை தான், மந்திர பொக்கிஷத்தை உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், இதை யார்த்தையும் சொல்லக்கூடாது, சொன்ன என்றால் நீ நரகம் புகுவாய் என்று ஆச்சாரியன் சொன்னார். ஆனால் பரம காருண்ய பிரபுவாகிய ராமானுஜர் என்ன பண்ணார், நான் ஒத்த நரகத்துக்கு போனாலும் இந்த ஜனங்கள்லாம் உயனுமே என்று பரம காரியத்தின் காரே கருணை ராமானுசா என்று பாடுகின்றோம் அல்லவா, அந்த வகையிலே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார் அல்லவா. ஆகையினால் அவர் ஞானமழை பொழியும் ஞானமேகம் என்று நாம் ஆண்டாள் நினைத்திருப்பாலோ, பின்னால் இவர் அவதாரம் பண்ண போகின்றார், இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைத்து கார்மேகம் நல்ல மழையை கொடுப்பது போன்று கார்முகில் ஆகிய ஞானமுகில் ஆகிய அந்த ராமானுஜன் என்ற மேகம் ஞானமழை பொழிந்து அடியார்களை உயிர்ப்பார் என்று நாம் அனுபவிக்கலாம் என்று ஆண்டாள் நினைத்திருப்பாள் என்று அனுபவிப்பது ஒரு அனுபவம். ஆகையினால்தான் இந்த காரே கருணை ராமானுஜா என்ற வார்த்தையை மனதிலே நிறுத்தி இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். இன்னும் இதுல நம்மாழ்வார் என்ற மேகம், அந்த மேகம் எப்படியெல்லாம் வர்ஷிச்சது, அதனால் எத்தனை கிளைகள் வந்தது, அந்த கிளைகள் ஆச்சாரியர்கள் எப்படி சிம்மாசனாதிபதிகள் ராமானுஜர் உருவாக்கினார் அப்படின்லாம் பெரிய உபதேசம் பண்ணிட்டு போயிருப்பார். அதெல்லாம் சொல்ல போனா அதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம், அதெல்லாம் சொல்லியிருக்காண்ட மட்டும் இங்க விஞ்ஞாபனம் பண்றேன், அதெல்லாம் நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ராமானுஜரை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ராமானுஜர் பின்னாளில் அவதாரம் பண்ணி இந்த ஜனங்களை உய்விப்பார் என்ற நினைப்பிலே ஆண்டாள் சொல்லியிருப்பாள் என்று ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. ஆழிமழைக்கு அண்ணா என்று நாம் பதம் பிரித்து அனுபவித்தோம் என்றால், இப்பொழுது மீண்டும் ராமானுஜ வைபவத்துக்கு வருவோம். ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் பண்ணார் காஞ்சிபுரத்திலே. பெருமாளுக்கு ராமானுஜர் கொண்டு வந்து சமர்ப்பித்த அந்த தீர்த்த முகப்பாய் இருந்தது இல்லையா, ஆயினால் அவர் கருணை மழை பொழிந்தார் ராமானுஜர். இதை எதிராஜ சப்தத்திலே நம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஒரு ஸ்லோகத்திலே அற்புதமாக சாதித்திருக்கார். வந்தேதம் யமினாம் துரந்தரமகனம் துரந்தரமகம் மானாந்தகாரத்ருகாம் பந்தானாம் பரிபந்தினாம் நிஜத்தான மிந்தனாயாம் தத்தம் ஏன தயாசுதாம் புதிதனாபித்வா விசுத்வம் காலேனகா கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்ஷாதிகம் வர்ஷதி என்று எதிராஜ சப்ததியிலே ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன், தேவப்பெருமாள் ஒரு கருணை கடல். அவர் எப்படி கருணை கடல் ஆனார்னா, இவர் இந்த சாலை கிணற்றிலிருந்து தினமும் ராமானுஜர் தீர்த்த முன்பை சமர்ப்பித்தார் அல்லவா, கடலாகி விட்டாராம். அப்படி கருணை கடல் ஆனதுனாலே கருணை மழை பொழிகின்றார் யாரு, தேவாதிராஜனாகிய காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்கிற கரிகிரி மேல் எழுந்திருக்கின்ற அந்த வரதன். அதைத்தான் சுவாமி இன்னொரு பாசுரத்துல மெய்விரத மான்யம்ன்ற கிரந்தத்துல அற்புதமாக எம்பெருமானுடைய மலை மேல் எழுந்தருள் இருக்கின்ற அந்த வரதனுடைய பெருமையை, வரதனுடைய கருணையை அழகாக சொல்லி இருக்கின்றார். அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார்,
ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் பெறும் தெய்வ பெருமாள் வந்தார். கருத வரம் தரும், நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ அதை கொடுப்பார் என்று சுவாமி தேசிகன் அனுபவித்தார் அல்லவா. அந்த கருத வரம் தரும் அந்த திண்மை அல்லது வன்மை பெருமாளுக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த ராமானுஜர் கைங்கரியம் பண்ண அந்த தீர்த்தத்தை தினமும் சுவீகரித்து கொண்டதனாலே அந்த தீர்த்தம் கருணை மழையாக அந்த வரதன் நமக்கு பொழிகின்றார் என்று நமது சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவிக்கின்றார். கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்திரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர்தொழும் கடலுடையார் வந்தார் தாமே என்பது அந்த முழு பாசுரம். இதுல நம்ம இங்க பார்க்க வேண்டியது கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். அந்த வரதன் எப்படி நமக்கு வரம் கொடுக்கின்றான் என்றால், நாம் நினைத்த வரத்தை எல்லாம் கொடுப்பதற்காக வரம் தரும் ஹஸ்தமாக வச்சிருப்பார் வரதன். அப்படிப்பட்ட வரதன் எப்படி அந்த கருணை வந்ததுன்னா, சுவாமியினுடைய அனுபவம், நிகமாந்த மகாதேசிகனுடைய அனுபவம் எப்படி போறது பாருங்க. இவர் சமர்ப்பித்த தீர்த்தத்தை அவர் சுவீகரித்துக் கொண்டதனால் அந்த தீர்த்தம் கருணை மழையாக வந்துவிட்டது என்று அனுபவிக்கின்றார். இது வரதன் நமக்கு கொடுத்தது கருணை மழை. ஆனால் ஞானமேகமாகிய ராமானுஜர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நம் மனத்தில் இருக்கின்ற அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை உள்ளே புகுத்தி எம்பெருமான் இதோ இருக்கின்றார் என்று காட்டுகின்ற அந்த ஞான மழையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தாபத்திரயத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக பெருநிலம் அடைய வேண்டும். பெருநிலம்னா மோட்சம். அந்த மோட்சத்தை அடைவதற்கு நமக்கு அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 மகாமந்திரங்களுடைய ரகசியத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பரம காருண்யத்துடன் காரே கருணை ராமானுசா என்று ஆச்சாரியன் வாக்கையும் மீறி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார் அல்லவா. ஆகவே அவர் ஞான மழை பொழிந்தார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை இந்த அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் இது 3 தான் நமக்கு உய்யும் வழி என்பதை ஒவ்வொரு பாசுரத்திலையும் அனுபவிக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளியிருக்கின்ற 3 பாசுரங்கள் மூலம் அதை அனுபவிப்போம். 3ல் ஒரு 3ம் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர் என்று 2 வரியில சொல்லிட்டார். 3ல் ஒரு 3ம் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர். 3ல் ஒரு 3 எதுன்னா 3ல் ஒரு 3 இது அமுதரஞ்சனையில வர பாசுரம். சில்லறை ரகசியங்கள்ன்ற ஒரு கிரந்தத்துல சுவாமி நிகமாந்த மகாதேசியன் ரகசியத்திரய சுலகம்ன்ற ஒரு அத்தியாயம் கொடுத்திருக்கார். அந்த அத்தியாயத்துல இதனுடைய அர்த்த விசேஷங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் இதுதான் நாம் உய்யும் வழின்றது தான் அதனுடைய அர்த்தம். அதை விளக்கமா சொல்லணும்னா மணி ஆகிட்டே இருக்கிறதுனால அது சொல்லல. அது எங்க இருக்குன்றது சொல்லிட்டேன். நீங்க அந்த ரகசியத்திரய சுலகம் என்று சில்லறை ரகசியங்கள் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கின்ற அந்த கிரந்தத்துல வாசிச்சு தெரிஞ்சுக்கணும்ட்டு பிரார்த்தனை பண்றேன். இப்போ மீண்டும் பாசுரத்துக்கு வருவோம். ஆழி உட்புக்கு வேத உபநிடதங்களாகிய பெருங்கடலில் ஆழ்ந்து, இது எல்லாமே ராமானுஜரை சேர்த்து சொல்றதுக்காக. ஆழியுட்புக்குன்றதுக்கு ராமானுஜர் எப்படி வேத உபநிஷதங்களில் ஆகிய பெருங்கடலிலே உள்ளே புகுந்து முகந்து கொடு அவற்றை தெளிவாக கற்று அர்த்தங்களை உணர்ந்து ஆர்த்தி ஏறி கம்பீரமாக எழுந்து நமக்கு ஆழியுட்புக்கு முகுந்து கொடார்த்தேரி என்று நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நாம் இதை அனுபவிக்க வேண்டும். இதை இந்த ஆழியுட்புக்கு முகுந்து கொடார்த்தேரி என்ற வார்த்தையை படிக்கின்ற பொழுது வழக்கம் போல கம்பருடைய நினைவும் வந்து விடுகின்றது. கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி, அதாவது ஆற்றுப்படலம். அது அயோத்தியா நகரம் எவ்வளவு செழிப்பாக இருந்தது என்று ஆற்றுப்படலம் அமைச்சிருக்காரு இல்லையா கம்பர். அதுல ஒரு பாசுரத்துல சொல்லுவார், நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து அகில் சேறு அணிந்து முளை திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே என்று சொல்லுகின்றார். பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் இருக்கின்ற 3வது பாசுரம் நினைக்கிறேன். இது நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது
நீரு அணிந்த கடவுள் யாரு? திருநீறு அணிந்திருக்கின்ற ஈஸ்வரன் எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானை போன்ற அவர் சிவபெருமானுடைய திருமேனி நிறமும் வெண்மைதான். நாராயணன் எப்படி கருமை என்று அனுபவிக்கின்றோமோ அதுபோன்று ஈஸ்வரனுடைய நிறம் வெண்மை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சிவபெருமானுடைய வெண்மை நிறம் கொண்ட வெண்மேகங்கள் கடல் வண்ணன் நிறத்தை கொண்ட கார்மேக வண்ணனுடைய நிறம் பெறுவதற்காக கடலில் சென்று நீரை மிகுந்து கார்மேகமாக மாறி திருமகளை தன் திருமார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் நாராயணனுடைய சொரூபத்தை அடைந்து கார்மேகமாக மாறி கார்மழை பொழிந்து அதனால் அயோத்தி நகரம் வளமாக இருக்கின்றது, செழிப்பாக இருக்கின்றது என்று ஆற்றுப்படலத்திலே கம்பநாட்டாழ்வார் அனுபவித்ததையும் இங்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளியுள்ள ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேரி என்ற அந்த வரிக்கு ஒப்பிட்டு அனுபவித்தோம் என்றால் இந்த பாசுரத்திலே எவ்வளவு ஆழம் இருக்கின்றது, அதை எவ்வாறு பிற்காலத்தில் வந்த கம்பர் போன்றவர்கள் எடுத்து கையாண்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. இப்போ ஆழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி என்று காலத்தையும் எங்கும் வியாபித்துள்ள பரபிரம்மனாகிய ஸ்ரீமன் நாராயணனையும் குறிப்பிட்டால் என்று அனுபவித்து விட்டோம். இதைத்தான் நம்ம வேதமும் சொல்லுகின்றது. புருஷ சப்தம் நாம சேவிக்கிறோம் இல்லையா, அதுல ஒரு வாக்கியம் வரும். இந்த ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேரி எப்படி கார்மேக வண்ணனுடைய நிறத்தை சொல்லி அது எப்படி கார்மேகம் எம்பெருமானை போன்று நிறம் கொண்டு மேகமாக மாறி மழை பெய்கிறது என்ற எல்லா தத்துவத்தையும் சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் சேவிக்கிறமா இல்லையா புருஷ சப்தத்துல அதனுடைய அர்த்த விசேஷங்களை எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தோம்னா எங்கும் சர்வ வியாபியாய் நிறைந்திருக்கின்ற அந்த விராட் ஸ்வரூபனாகிய எம்பெருமானுடைய கருமை நிறம்போ கார்மேகம் நமக்கு மழை பொழிகின்றது. இன்னொரு இடத்துல வித்யுல்லேகேவபாஸ்வரா மின்னல் மின்கின்றது எல்லாம் அனுபவிச்சோம் இல்லையா, அதை இங்க நினைச்சு பார்த்துக்கணும். ஆகையினால் சர்வஸ்வாபியாக எம்பெருமான் இருக்கின்றான் என்பதை ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்தியதை அவளுக்கு எங்கிருந்து அந்த உணர்த்தியதை போலே அவளுக்கு ஞானம் சொல்லக்கூடாது, அவள் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கின்றாளோ அதே போன்று சுவாமி நம்மாழ்வாரும் ஒரு பாசுரத்திலே நமக்கு எம்பெருமானுடைய சர்வ வியாபகத்தன்மையை சொல்லுகின்றார். எங்கும் நிறைந்திருக்கின்ற பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்லுகின்றார். அவனே அவனும் 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 அவனே மற்ற எல்லாமும் அறிந்தனமே. அறிந்தன வேதம் அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்கை அரும்பொருளாதல் அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தன நோய்கள் அறுக்கும் மருந்து. அரியை வணங்கினால் நோய்கள் அறுக்கும் மருந்து, பிறவிப்பினி என்ற இந்த நோயை அறுக்கும் மருந்தை நாம் அறிய வேண்டும் என்றால் அவனே அவனும் 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 என்று சர்வ வியாபி ஸ்ரீமன் நாராயணன் என்று சுவாமி நம்மாழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அல்லவா. அதையும் இங்கு நினைத்து பார்த்து இந்த ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தினுடைய சுவாபதேசமாகிய உட்பொருளை மறைப்பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அவனே அவனும் அவனும் என்பது வேத வாக்கியத்தினுடைய தமிழ் வாக்கியம். அஜாயமானோ பகுதா விஜாயதே. நான் பல்பிறவி பெருமான் என்று சொன்னார் ஒரு இடத்துல. பல பிறவிகள் பல உருவங்கள் எடுத்ததுதான் அவனே 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 என்று சொல்லிவிட்டார் சுவாமி நம்மாழ்வார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே தைத்ரி உபனிஷத் சொல்றது இல்லையா, ஜன்மாத்யஸ்ய யதஹா பிரம்மசூத்திரம் சொல்றது இல்லையா, எதனிடத்திலிருந்து எல்லாம் தோன்றினவோ எதனிடத்தில் எல்லாம் உண்டாயிற்றோ அவனே பரபிரம்மம் என்று தெரிந்து கொள் என்று வேதம் சொன்னது. பிரம்மசூத்திரம் நமக்கு அடையாளம் காட்டியது. நம்மாழ்வார் அவனே 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 என்று நமக்கு அந்த சொரூபத்தை எடுத்து காட்டினார். அதைத்தான் ஆண்டாலும் ஆழிமழைக்கண்ணா பாசுரத்திலே சுவாபதேசமாக சொல்லி இருக்கின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆழிமழைக்கண்ணன் எப்படி இருந்தான்? ஊழி முதல்வன் என்று சொல்லுகின்றாள். ஊழி முதல்வன்னா பிரளய காலத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த முதல்வன் எம்பெருமான் நாராயணன். இதை பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அற்புதமாக அனுபவித்திருக்கின்றார்.
மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்று அடக்கி ஆளின் மேலோ இளந்தளரில் கண் வளர்ந்தான் ஈசன். பிரளய காலத்துல எம்பெருமான் எப்படி இருந்தான்? வடபத்திர சாயியாகி ஒரு ஆலை இலையிலே கண்ணனாக தவழ்ந்தான். அப்பொழுது அண்ட சராசரங்களும் அவனுடைய திருவயிற்றுக்குள் அடங்கி இருந்தன என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதைத்தான் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் அனுபவித்திருக்கின்றார். இதையே திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமிலா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகுடன் உயிர் படைத்தான் குன்றம்போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூர் அதனில் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று சொன்னதனால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தவிர சகல வியாபியாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பரபிரம்மத்தை தவிர பிற தெய்வத்தை நான் தொழமாட்டேன் என்று அந்த வைராகியத்தை கொண்ட ஆண்டாள் நாச்சியார் ஆழிமழைக்கண்ணா என்று சொன்னது பஜன்ய தேவதையை குறித்து அல்ல, ஆழிமழைக்கண்ணா என்று ஊழி முதல்வனாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் நிர்வாகம் பண்ண வேண்டும். ஆகவே ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்தள்ளும் ஆழிவண்ணன் என்னம்மான் என்று திருவாய்மொழியிலே இதைத்தான் நம்மாழ்வார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதையே அமரநாதிபுரான்ல திருப்பானாழ்வாருடைய அனுபவம் எப்படி இருந்தது? ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் என்று அனுபவித்தார் அல்லவா? பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் எப்படி அனுபவித்தார்? உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா ஊழிதோர் ஊழி பல ஆளினை தன்மேல் பையையோ துயில் கொண்ட பரம்பரனே என்று சொன்னார் அல்லவா? இவன்தான் ஊழி முதல்வன். இப்படி ஊழி முதல்வனை ஆழ்வார்கள் அடையாளம் காட்டியதை ஒரே வார்த்தையில பல பாசுரங்கள்ல ஆழ்வார் அனுபவிச்சிருக்கா. நம்மாழ்வார் அனுபவிச்சார், திருமங்கை ஆழ்வார் அனுபவிச்சார், பெரியாழ்வார் அனுபவிச்சார். அது எல்லாத்தையும் ஊழி முதல்வன்ற ஒத்தை சொல்லுல நமக்கு அடையாளம் கட்டிட்டு போயிட்டா ஆண்டாள். இதுதான் ஆண்டாளுடைய பெருமை. ஒரு வார்த்தையில அத்தனை பாசுரங்களையும் நினைத்து பார்க்க வைக்கின்றார்கள் அல்லவா? வேதங்களை நினைத்து பார்க்க வைக்கின்றார்கள் அல்லவா? வேத மந்திரங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறாள் அல்லவா? வேதம் அனைத்துக்கும் வித்து ஆகவே கோதை தமிழ். ஒரு வார்த்தையில இவ்வளத்தையும் உள்ளடக்கியிருக்கான்னு நாம் அனுபவிக்கணும். இப்படி முதல் தனிவித்தாய் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியான பெரும்பாழே என்று நம்மாழ்வார் சொல்றார். முடிவிலி என்பது இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள். முடிவே இல்லாதது யார்? ஆதியும் அந்தமும் இல்லாதவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அதைத்தான் ஊழி முதல்வன் என்ற வார்த்தையிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கார். ஊழி முதல்வன் போல் மெய்கருத்துன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுவும் அர்த்தம் தானே. ஊழி முதல்வன் போல் அந்த எம்பெருமானை போல் நீ கருப்பாக மேகமாக மாறுன்னு சொல்லியிருக்கலாமே. அதை சொல்லாமே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. உருவம்னு ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்த்திருக்கின்றாள். ஏன் இந்த பதத்தை ஆண்டாள் சேர்த்தாள்? ஊழி முதல்வன் உருவம். அப்போ எம்பெருமானுடைய குண விசேஷங்கள் இங்கு சொல்லவில்லை, அவனுடைய சொரூப விசேஷத்தை இங்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டுகின்றார். இதை வியாக்கியானம் பண்ற சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லவா, அவருக்கு இந்த ஊழி முதல்வன் உருவம் போல் ஏன் உருவம்னு ஒரு வார்த்தையை போட்டாடுறதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல, அவ சொன்னதை நான் இங்க எடுத்து சொல்றேன் இந்த சத்சங்கத்துல. அவ்வளவுதான். உருவம் என்ற வார்த்தையை ஏன் சேர்த்தால் சொரூப லட்சணத்தை காட்டுகின்றால், குண விசேஷத்தை காட்டவில்லை. இதற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக ஒரு வியாக்கியானம் எப்படி சொல்றாருன்னா, பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கநாதன் இவாளுக்கு நடந்த சம்பாஷணையை கொண்டு வந்து காமிக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பராசர பட்டர் எப்ப பார்த்தாலும் தாயார்கிட்டே சேவிச்சுட்டு, தாயார் தான் அவருக்கு ஒஸ்தி, பெருமாள் தான் ரெண்டாம் பட்சம் தான். அப்படி இருந்தார். பெருமாளுக்கு வருத்தம், என்னடா நீ என்ன சேவிக்க மாட்டேன்ற, தாயாரையே போய் சேவிக்கிறியேன்ட்டு வருத்தப்பட்டாராம். அப்போ என்ன பண்ணாரோ அவர் முடிவு பண்ணாராம், சரி இவன் தாயாரை தானே சேவிக்கிறான், நாமளும் தாயார் போல் வேஷம் போட்டுப்போம். என்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகினி நாச்சியார் திருக்கோலம் கொட்டுகிறார் இல்லையா? நாச்சியார் திருக்கோலத்துல வந்துட்டார். நானும் தாயார் மாதிரி அழகா ஸ்வரூபத்தை வச்சுட்டு அர்ச்சகரை கூப்பிட்டார், போய் பட்டரை கூப்பிட்டு வரோம்.
பட்டர் வந்தார். பட்டரே, இப்பொழுது என் சொரூபத்தை பார். தாயார் தாயார்னு சொல்றிய, இப்போ நானும் மோகினி ரூபத்துல மோகினி அலங்காரத்துல வந்திருக்கேன், என்ன பாருன்னு கேட்டாராம். பட்டர் திருவடி முதல் திருமுடி வரை அப்படியே ஏற இறங்க பார்த்தாராம். மீண்டும் திருமுடி முதல் திருவடி வரை பார்த்தாராம். இப்படி எல்லாம் பார்த்துட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு கொஞ்ச நாள் யோஜனை பண்ணிட்டு, இது வேலைக்காகட்டாராம். எங்கள் நாச்சியார் போல் விழி விழிக்க ஒண்ணாதுன்ட்டாராம். எங்க நாச்சியார் கண்ணுல கருணை மழை பொழியும், உங்க கண்ணுல எப்ப எந்த எதிரியை அழிக்கலான்னு அந்த சூரியனுடைய ஒளி போன்று தகிக்கின்றதே, எங்கள் நாச்சியார் கண்ணு உன் கண்ணுல தெரியல. நீ என்னதான் வேஷம் பட்டாலும் நாச்சியார் மாதிரி உன்னால கருணை மழை பொழிய முடியாதுன்னுட்டாராம். அதுதான் இங்கு நாம் பராசர் பட்டர் சொல்றார், உருவம் போல் மெய்கருத்துன்னா அந்த ஊழி முதல்வன் உருவத்தை எடுத்துக்கொள், அவன் குணவிசேஷம் உனக்கு வராது, அந்த முதல்வனுடைய உருவத்தை எடுத்துக்கொள் என்று அனுபவிக்கின்றார்கள். அந்த கருத்தை திருமேனியை உருவத்தை இங்கே சொல்லுகின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஊழி முதல்வன்றதுக்கு முதல்லயே ஒரு இடத்துல சொன்னதா ஞாபகம், இப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிளாக் ஹோல், பிளாக் ஹோல்லாம் மில்கி வேன்ட்டு இன்னைக்கெல்லாம் சொல்றா. இந்த பிளாக் ஹோல் தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் நோபல் பரிசே வாங்கிண்டா நம்ம நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. யார் வாங்கிண்டா நோபல் பரிசு? ஞாபகம் வருதா? சர் சி வி ராமன். மேகம் வானம் ஏன் நீளமா இருக்குன்ட்டு அவர் தான் சொன்னார். நாம நீளமேக சியாமலவன்ட்டு அப்பயே சொல்லிட்டு போயிட்டா மெய்ஞானத்துல. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து பின்னாளில் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு விஞ்ஞானிகள் வளர்ந்தார்கள். இருந்தாலும் மெய்ஞானிகள் அன்றே நமக்கு அனைத்தையும் உணர்த்தி சென்று விட்டார்கள். அவர் சொன்னதை புரிந்து கொள்ளும் பக்குவம்தான் நமக்கு வரவில்லை என்றுதான் வருந்த வேண்டும். இப்படி வேதத்திலும் புராணத்திலும் பிரபந்தத்திலும் சொல்லியதைத்தான் ஊழி முதல்வன் என்ற ஒற்றை சொல்லிலே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக விளக்கி இருக்கின்றாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டாள் பாசுரம் முழுவதையுமே ஆச்சாரிய அனுபவமாகவும் நாம் அனுபவிக்கலாம். கார்முகில் மன்னனாகிய எம்பெருமான் அவனை அனவரதமும் ஸ்மரணை பண்ணுவதாலும் அவனுடைய கருணையாலும் நமது சதாச்சாரியர்கள் சூழ்கொண்ட மேகம் போல், இது ஒரு ஆச்சாரியர்கள், நமக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை ஆச்சாரியர்களுமே எம்பெருமானியே தியானம் பண்ணி சூழ்கண்ட கருமேகம் போன்று அந்த ஞானம் கொண்ட மேகங்களாக மாறி, அந்த மேகம் எப்படி மழை பொழிகின்றதோ அது போன்று நமக்கு ஞான மழை பொழிந்தார்கள். முதல்ல ராமானுஜருக்கு மட்டும் ஒப்பிட்டு பார்த்தோம். இப்போ எல்லா ஆச்சாரியர்களும் அவரவர் ஆச்சாரியர்களும் தன் சிஷ்யர்களுக்கு எப்படி உபதேசம் பண்றா? வேதத்திலும் பிரபந்தத்திலும் மற்றுமுள்ள சாஸ்திரங்களிலும் எம்பெருமானை பற்றி என்னென்னலாம் சொல்லி இருக்கின்றது, உய்யும் வகை எது எது என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் அல்லவா? அத்தகைய ஆச்சாரியர்கள் தான் இங்கு மேகம் என்று நாம் உருவகப்படுத்தி பார்த்தோம் என்றால், மேகம் மழை பொழிவது போன்று ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு அருள் மழை பொழிகின்றார்கள், நமக்கு ஞான மழை பொழிகின்றார்கள் என்று நாம் அனுபவிக்கலாம். கை கரவேல் என்று சொன்னால் இல்லையா ஆண்டாள். இப்போ எதுக்கு வரோம்னா, பாசுரார்த்தம்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டோம். ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கின்ற சில இதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். கை கரவேல்னா எதையும் மறைக்காமல் கொடுக்க வேண்டும். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நம்ம கிட்ட ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்க்கிறாளா? அவர்கள் கற்று தெளிந்த அந்த ஞானத்தை, எம்பெருமானிடமிருந்து கிரகித்த அந்த ஞானத்தை பரம காருண்யத்துடன் நமக்கெல்லாம் அருள் மழையாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ? எதையாவது மறைக்கிறாங்களா? இல்லையே. எவ்வளவு வேணாலும் கேள் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா? ஆகையினால் கை கரவேல் என்று ஆண்டாள் சொன்னதை நம் ஆச்சாரியர்கள் நமக்கு பொழிகின்ற அந்த ஞான மழையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாழியன் தோளுடைய பற்பனாவன் என்று வார்த்தை வருகின்றது. பத்மநாபன்ட்டு வாசிக்க கூடாது, பற்பனாவன் தான். ஏன் பற்பனாவன்னா, பற்பம் தமிழ்ல பற்பம் என்றால் தாமரை. தன் உந்தி கமலத்திலே பிரம்மனை படைத்தான் அல்லவா? முதல் சிருஷ்டி பிரம்மனை படைத்தது ஸ்ரீமன் நாராயணன். உந்தி கமலத்திலே தாமரை மேல் அயனை படைத்தான்ட்டு வாசிக்கிறோம் இல்லையா? ஆகையினால் அவன் பற்பனாவன். அவன் பாழி தோளுடைய, பாழி என்றால் அகன்ற, என்றால் அழகிய, அகன்ற அழகிய தோளுடைய மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணன் அவன். ஆகவே பாழியன் தோளுடைய பற்பனாமன் கையில் இருக்கின்ற அந்த சக்கரமும் சங்கும், சக்கரம் எப்படி பிரகாசிக்கின்றதோ,
சங்கம் எப்படி முழங்குகின்றதோ அதுபோன்று நம் ஆச்சாரிய சார்வபௌமர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் ஞானத்தை நமக்கு பிரகாசமாக வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கொள்வதற்குத்தான் நமக்கு மனம் இல்லை, அவர்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் இல்லையா? இப்போ ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் மட்டும் பார்ப்போம். வலம்புரி போல் நின்றதிருந்து ஆண்டாள் உபயோகப்படுத்திருக்கா. வலம்புரின்னா என்ன? பின்னால ஒரு பாசுரத்துல மாலை மணிவண்ணா பாசுரத்துல பாஞ்சசன்யம் சொல்லுவா, இந்த பாசுரத்துல வலம்புரின்னு சொல்றா. அப்போ பாஞ்சசன்யத்தை தான் இங்கு வலம்புரி என்று ஆண்டாள் சொல்கின்றாள் என்று நாம் அனுமானித்து தெரிந்து கொள்ளுவோம். அப்படி தெரிந்து கொள்ளணும்னா வலம்புரின்னா என்ன, பாஞ்சசன்யம்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1000 சிப்பிகள் இருந்ததுன்னா அதை சுற்றி தன்னை சுற்றி 1000 சிப்பிகள் இருக்க ஒரு இடம்புரி சங்கு தோன்றும். 1000 இடம்புரி சங்குகள் சூழ இருந்ததுன்னா அது நடுவில் ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். 1000 வலம்புரி சங்குகள் சூழ்ந்து இருந்ததுன்னா அதன் நடுவுல இருப்பது சலஞ்சலம் என்ற ஒரு சங்கு. இதுதான் அர்ஜுனன் கையில் இருந்த சங்குன்னு சொல்லுவா, சலஞ்சலம் என்ற சங்கு. 1000 சலஞ்சலம் சங்குகள் சூழ இருந்ததுன்னா ஒரு பாஞ்சசன்ய சங்கு ஒரே ஒண்ணுதான் வரும். எத்தனை 1000 இப்ப கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஆக ஆண்டாள் இங்கு சொல்லி இருக்கின்ற அந்த வலம்புரி சங்காகிய பாஞ்சசன்யம் இத்தனை 1000 சலஞ்சலங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும். 1000 சலஞ்சலங்கள்னா ஒரு சலஞ்சலத்துக்கே 1000 வலம்புரி சங்குகள் சூழ்ந்திருக்க வேண்டும். ஒரு வலம்புரி சங்குக்கே 1000 இடம்புரி சங்குகள் சூழ்ந்திருக்கணும். ஒரு இடம்புரி சங்குக்கே 1000 சிப்பிகள் சூழ்ந்திருக்கணும். இப்ப கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ வலம்புரி பாஞ்சசன்யத்தினுடைய பெருமை எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று. இந்த பாஞ்சசன்யத்தினுடைய பெருமையை ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே ஒரு பாசுரத்திலே சொல்லி இருக்கின்றால், அதையும் இங்கு விஞ்ஞாபனம் படுகின்றேன். கடலில் பிறந்து கருதாது பாஞ்சனன் உடலில் வளர்ந்தது போய் ஊழியான் கைத்தளத்திடரில் கொடியேறி தீய வசுர தடலை படமுழங்கு தோற்றுவித்தாய் நற்சங்கே என்று அந்த சங்கத்தை பற்றி பாடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அதாவது இந்த பாஞ்சசன்யத்தை பஞ்சனன் என்ற அசுரன் கவர்ந்து போக எம்பெருமான் அந்த பஞ்சனனை மாய்த்து அந்த சங்கத்தை மீட்டார் என்பது புராண கதை. அது நீங்க சமயம் இருக்கும் போதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே இங்கு ஆண்டாள் சொல்லுவது பாஞ்சசன்யம். வலம்புரி சங்கு என்று இங்கு சொல்லியிருந்தாலும், வலம்புரி போல் நின்றது என்று சொல்லியிருந்தாலும் ஆண்டாள் குறிப்பிட்டது பாஞ்சசன்யம் தான் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இந்த சங்கத்தை பற்றி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவிலே எத்தனை இடத்துல சொல்லியிருக்கா? 5 இடத்துல சொல்லியிருக்கா. பாஞ்சசன்யம் இல்லையா? பாஞ்சன்னா என்ன? 5. அப்போ 5 இடத்துல திருப்பாவியில சொல்லிட்டா. எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம் பாருங்க. இந்த பாசுரத்துல வலம்புரின்னு சொல்லிட்டாளா? வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ? நாளன்னைக்கு வரப்போற பாசுரத்துல 6வது பாசுரத்துல சொல்ல போறா. 14வது பாசுரத்துல தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார்னு சொல்லியிருக்கா. 14வது பாசுரத்துல சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சொல்லியிருக்கா. அடுத்து பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சசன்னியமே என்று 26வது பாசுரத்துல சொல்லியிருக்கா. ஆக பாஞ்சசன்னியம் ஆகிய அந்த சங்கை பற்றி என்ன 5 அங்கங்களா நம்ம பிரிச்சு பார்த்தோம். முதல்ல சிப்பி, அப்புறம் இடம்புரி சங்கு, அப்புறம் வலம்புரி சங்கு, அப்புறம் சஞ்சலம், அப்புறம் பாஞ்சசன்னியம் 5 பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பாஞ்சசன்னியம் 5 இடத்தில் வரும்படி ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்தை அமைத்திருப்பது பாசுர விசேஷம் இலக்கிய நோக்கிலே. அதிகார சங்கிரகத்துல ஒரு பாசுரத்துல அந்த ராமபிரானுடைய அந்த வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பு எப்படி இருந்தது, அதனுடைய பராக்கிரமம் என்ன என்பதை அற்புதமாக சொல்லியிருப்பார். அத்திர அரக்கன்முடி 10 ஒரு குத்தன உதித்தான். அத்திர அரக்கன்முடி ஒரு 10 ஒரு குத்தன உதித்தான். ஒரே பானம் 10 தலையும் சீவிட்டு போயிடுச்சு சொல்றோம். அதுதான் இந்த விட. அதையே மகாவீர வைபவம்ட்டு சுவாமி நிகமாந்த மகாதேசன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மகாவீர வைபவத்துல அற்புதமா ஒரு ஸ்லோகத்துல அதாவது ஸ்லோகம் கிடையாது, கத்தியம். அது அந்த கத்தியத்துல ஒரு வரியில சொல்றார், அகில ஜகதிக புஜ பல வர பல தச பல தனக
தசகலவன ஜனித கதன பரவச ரஜனிச்சர யுவதி விலபன வசன சம விஷய நிகம சிகர நிகர முகர முகன முகமுனி வரபரி பனிதா. கடமுட்ட கடமுட்ட கடமுடன் வர மாதிரி அந்த அம்பு மழை பொழிகின்றதாம் அப்படின்னு அனுபவிச்சார் இல்லையா சுவாமி தேசிகன். சார்கம் உதைத்த சரமழை போல். மறுபடியும் வழக்கம் போல் எனக்கு இந்த திருப்பாவை பாசுரத்தை கம்பர் கூட ஒப்பிட்டு பார்க்காம பேசவே முடியல. கம்பரா யுத்த காண்டத்துல ஒரு காட்சி, முதல்ல இன்று போய் நாளை வாக்கு அனுபவிச்சேன் இல்லையா, அது மாதிரி யுத்த காண்டத்துல ஒரு காட்சி. ராமனுடைய அம்பு மழை எப்படி இருந்தது என்பதை கம்பர் அருமையாக விளக்கம் கொடுக்கின்றார். படுமத கரிபரி சிந்தின படிவரை இரதம் அவிந்தன விடுபடை திசைகள் பிளந்தன விரிகடல் அற்று எழுந்தன அடுபுலி அவுனதம் மங்கையர் அலர்விழி அருவிகள் சிந்தின கடுமடி நெடியவன் மிஞ்சலை கனகன கனகன எனுந்தரும் ஆணை 1000 தேர் 10,000 அடல் பரி 1 கோடி சேனை காவலர் 1000 பேர்படின் கபந்தம் கொண்டாடும் காணம் 1000 கபந்தம் நின்றாடிடன் கவின்மணி கணில் என்னும் ஏனை அம்மணி 7.5 நாழிகை ஆடியது இனிது அன்றோ. எம்பெருமானுடைய அந்த சரமழையை பற்றி பாடுகின்றார் கம்பர். 1000 யானைகள், 10,000 தேர்கள், 1 கோடி குதிரைகள், 1000 சேனாதிபதிகள், இவர்கள் எல்லாம் மாய்ந்தால் ஒரு தலையில்லாத முண்டம் அந்த போர்க்களத்திலே எழுந்து ஆடுமா. கபந்தம்னா தலையில்லாத முண்டம். அப்போ 1000 யானை, 10,000 குதிரை, 10,000 தேர்கள், 1 கோடி குதிரைகள், 1000 சேனாதிபதிகள், இவர்களெல்லாம் அழிந்தால் ஒரு கபந்தம் நின்றாடுகின்றது. அதுபோன்று 1000 முண்டங்கள், 1000 கபந்தங்கள் ஆடிய பொழுது ராமன் வில்லுல ஒரு மணி கட்டி இருக்குமா. 1000 கபந்தம் ஆடித்துனா, 1000 முண்டங்கள் எழுந்து ஆடித்துனா அந்த வில்லுல டங்னு ஒரு கணீர்னு ஒரு சத்தம் இருக்குமா. இப்போ ராமன் வர்ஷிச்ச அந்த பானத்தினால மூலபல சேனை முழுவதையும் அழித்தான். அப்ப அந்த மூலபல சேனை அழியும் பொழுது இந்த மணி எத்தனை தடவை அடிச்சதுன்னா 7.5 நாள் கனகன 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 கனகனன்னு ஒழித்து கொண்டே இருந்ததாம். 7.5 நாள்னா 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரம் 1 மணி அடிச்சாலே ஒரு 1000 கபந்தங்கள் ஆடினாதான் 1 மணி அடிக்கும். அப்போ ஒரு கபந்தம் ஆடணும்னாலே 1000 யானை, 1000 தேர்கள், 10,000 குதிரை, 1 கோடி குதிரைகள், இப்படி எல்லாரும் மாயணும். அப்பன்னா 1000 கபந்தங்கள் ஆடணும்னா அப்ப எவ்வளவு பெரிய சேனை அது. அந்த சேனைக்கு 3 மணி நேரம் மணி அடித்துக் கொண்டே இருந்துதான் ராமனுடைய வருஷம். அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மழை அதுபோன்று தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கம்பராமாயணத்தில் சொன்னது போன்று எடுத்து காட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். சரியா? 3 மணி நேரம் அம்பு மழை பொழிஞ்சுதான். 3 மணி நேரம் ராமருடைய வில்லில் இருந்த மணி அடிச்சுட்டே இருந்துதான். இல்ல 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 அந்த வேகத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். உதாரணத்தை காமிக்கின்றார். அப்போ 3 மணி நேரம் அந்த மணி அடிக்குதுன்னா எவ்வளவு பேர் அந்த மாளணும். அவ்வளவு பெரிய சேனை, அவ்வளவு பெரிய சேனையை வெடிப்பதற்கு எப்படி அம்பு மழை பொழியணும். அது போன்று நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னு அந்த ஆண்டாளுக்கு அன்னைக்கே தெரியும். அதனால்தான் என்ன சொல்லிட்டா, வாழ உலகினில் பெய்திடாய். நீ ஒரேடியா பிரளயமா கொத்தி தீத்துறாத, வாழ உலகினில் பெய்திடாய், நாங்கள் வாழும்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. ஆண்டாள் நாச்சியார் எல்லாத்தையும் நம்மளாம் இந்த மாதிரி கேட்போம்னு அவளுக்கு முதலே தெரிஞ்சு போயிருக்கு. ஆமா, அதனால்தான் வாழ உலகினில் பெய்திடாய் என்று சொல்லிவிட்டார். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு சின்ன கதையை உங்களுக்கு, கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை, ஒரு வேடிக்கைக்கான கதை, அதையும் சொல்லிடுறேன். ஊழி முதல்வன் சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு கதையை வச்சு, ஏன்னா இங்க மறக்க கூடாது இந்த சங்கதி இல்லை, அதுக்காக ஒரு கதை இருந்துச்சா கதையை மட்டும் ஞாபகம் வரும். ஒரு சமயம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணன் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட்டாராம். இந்த லோகத்துல ரொம்ப துஷ்டாலாம் செஞ்சுட்டா, நிறைய தப்பு பண்றா, கோவில்லாம் இடிக்கிறா, நிறைய தப்பு பண்றா, அவ ஆட்டம் தாங்க முடியல, அதனால ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆனா கலிகாலத்தோட இது கலி தர்மம், களி முடியறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு.
ஆனா இப்ப ஏதாவது செய்யலன்னா இவ ஆற்றல் இன்னும் அதிகம் போயிடும், மக்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால என்ன பண்ணலாம், ஒரு இடைக்காலமா ஏதாவது ஒரு வழி பண்ணலாமா, தற்காலிகமா ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாமான்ட்டு யோஜனை பண்றதுக்காக அங்க ஸ்ரீவைகுண்டத்துல நாரதத்தை சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வா, எல்லா தேவர்களையும் கூட்டிட்டு வா, ஒரு கலந்தாலோசனை கூட்டம் அரேஞ்ச் பண்ணிட்டாராம். எல்லாரும் கூட்டத்துக்கு வரா, அவ வாகனத்துல ஏறிட்டு வரா. பிரம்மா வர்றார், அவருக்கு என்ன வாகனம், அன்னப்பறவை. அன்னப்பறவையில வந்துட்டே இருக்கா, அது ஆடி ஆசி மெதுவா வருது. நாராயணன் அங்க காத்துட்டு இருக்கார், நீ மெதுவா போறிய, வேகமா போன்ற, என்னாலாம் முடியாது, இப்படிதான் போவேன், இஷ்டம் இருந்தா அவா, என்னால் முடியாதுட்டு படுத்துட்டு இருக்கா. ஸ்ட்ரைக் பண்ணிட்டான், லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணிடுத்தது. பாக்குறாரு பிரம்மாவுக்கு, என்ன பண்றது, நாமளே போகலன்னா என்ன பண்றது, நம்ம நாராயணனுடைய கோபத்துக்கு ஆளாவோமேட்டு என்ன பண்றது தவிச்சு நிக்கின்ற பொழுது ஆறுமுகம் முருகப்பெருமார் வந்தாராம். அவருடைய வாகனம் மயில் வாகனத்துல வந்தாராம். லிப்ட் கேட்டாராம். லிப்ட் கேட்ட உடனே என்ன விஷயம், திடீர்னு இந்த அண்ணன் ஸ்ட்ரைக் பண்ணி எடுத்து என்ன கூட்டிட்டு போக மாட்டேது, எம்பெருமான் காத்துட்டு இருக்காரு, நம்ம மீட்டிங்க்கு போனோம், எனக்கு ஒரு லிப்ட் கொடுங்க. அதுக்கு என்ன வாங்கணும் உடனே மயில பின்னால உட்கார வச்சுட்டாராம். 2 பேரும் எடுத்து போறது. மயில் போயிட்டே இருக்கும்போது அங்க எம்பெருமானுடைய கருத்த பெரிய திருமேனி தூரத்துல தெரியறது. மலை போன்ற திருமேனியோட எம்பெருமான் கருமேனி வண்ணனாக இருக்காரு இல்லையா, அந்த கருத்த திருமேனியை பார்த்த உடனே இந்த மயிலுக்கு அது கருமேகம் ஞாபகம் வந்துருக்க. பாக்க ஓ கருமேகம் இருக்குன்னு உடனே மழை மேகத்தை பார்த்தா மயில் என்ன பண்ணும், ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கு சந்தோஷம் வந்து ஆட ஆரம்பிச்சுதான். பின்னால உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிரம்மாவுக்கு 4 தலை, முன்ன இருக்கிற ஆறுமுகத்துக்கு 6 தலை, இப்படி ஆடும்போது 10 தலையா தெரிஞ்சுதான். இத லக்ஷ்மி பார்த்தாலாம், ஐயோ ராவணன் இங்கேயே வந்துட்டானா, ஏற்கனவே நாம பட்டத்து போறாதா ராமாவதாரத்துல, இங்கேயே வந்துட்டானு போய் பெருமாளை கட்டி முடிச்சுட்டாலாம். ஐயோ ராவணன் வரான்ட்டு. இது ஒரு ஹாஸ்யம், இதுக்கு பிரமாணம் எல்லாம் கேட்காதீங்க, சும்மா கற்பனையில் சொன்னது. இது ஏபிஎன் சுவாமி சொன்ன கதை. ஏபிஎன் சுவாமியினுடைய உபன்யாசத்துல இந்த கதை சொல்லியிருக்கார். அதை இங்க ஒரு சந்தோஷத்துக்காக பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கொட்டாய் விட்டு இருக்கீங்க, என்னால தூக்கம்லாம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக இந்த நடுவில் ஒரு கதை. எப்படி மறுபடியும் கதைக்கு வரும். வாழ உலகினில் பெய்திடாய் என்று சொன்னால், வாழ உலகில்னா சுவாமி கேட்டது போன்று 3 மணி நேரத்துக்கு மழை பெய்ஞ்சதுதான் தாங்குவோமான்னு கேட்டார்ல, தாங்கலாம். எப்படின்னா அது வாழ உலகினில் பெய்யும், நம்மை வாழ்விக்கும்படி பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுகின்றார். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று அதனால்தான் வள்ளுவர் சொல்லி வச்சார். கெடுப்பது எப்போ, பிரளயமா மழை பெஞ்சிருச்சுன்னா மழை கெடுத்துறது. அப்படி கெட்டு போன வாழ்க்கை காப்பாற்றணும்னா தேவையான அளவுக்கு தேவையான காலத்துல சரியான மழை பொழிகின்றது. ஆகவே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே கொடுப்பதும் எல்லாம் அந்த மழை என்பதால் தான் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்கள் வாழ்வதற்காக, இந்த லோகம் வாழ்வதற்காக, இந்த லோகம் சுபிட்சமாக இருப்பதற்காக மழை பெய் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு எம்பெருமானை வேண்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்ன 11 கட்டளைகள் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னால், அதே போன்று மற்றொரு சிறப்பும் இந்த பாசுரத்திலே இருக்கின்றது. அதை முடியும் பொழுது சொல்கிறேன் என்று சொன்னேன் இல்லையா. இந்த பாசுரத்துல என்ன ஒரு பெரிய சிறப்பு, தமிழ் இலக்கணத்துக்கு, தமிழ் மொழிக்கே உள்ள சிறப்பு. ழா என்ற எழுத்து, ழா மற்ற மொழியில வராது. ழா என்ற தனி எழுத்து தமிழ் மொழியில மட்டும் இருக்கின்ற ஒரு சிறப்பான எழுத்து இல்லையா. இதுல எண்ணி பாருங்க, 11 கட்டளை சொன்னா 11 முறை ழா வரும். ஆழிமழைக்கண்ணாவில் எண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே. இப்ப என்ன டைம் ஆயிட்டான்னா, ஏற்கனவே எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டார், முடின்ட்டு. ஆழிமழைக்கண்ணா பாசுரத்துல நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 11 ழா வந்திருக்கும். கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஆக 11 கட்டளைகள், 11 ழா. 11 ழா என்பது ழா என்ற தனி சிறப்பு எழுத்தை ஆண்டாள் சிறப்பாக சொல்லி இருக்கின்றாள் என்று இலக்கிய நோக்கிலே நாம் அனுபவிக்கலாம். அதாவது ஒரு பாசுரத்தை எடுத்துட்டோம்னா அதை விஞ்ஞான நோக்கிலும் அனுபவிக்கலாம், இலக்கிய நோக்கிலும் அனுபவிக்கலாம், தத்துவார்த்த நோக்கிலும் அனுபவிக்கலாம், வேத சுரூபமாகவும் அனுபவிக்கலாம் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களுடைய ஏற்றம் என்று இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்தது, ஆண்டாள் நாச்சியாருடைய தகப்பனார், திருத்தகப்பனார் பெரியாழ்வாரே இந்த ழா என்ற எழுத்தை 11 முறை உபயோகம் படுத்தவே இல்லை. அவர் ஒரு பாசுரத்திலே ழா என்ற எழுத்தை 10 முறைதான் சொல்லி இருக்கார்.
குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவியனுடைய கோமல வயிற்றில் குழல் முழைஞ்சகளின் ஊடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுத புனல் தன்னை குழல் முழுதும் விளம்பும் புதுவிக்கோன் விட்டுச்சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்வாயினராகி சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே என்று பெரியாழ்வார் திருமொழியிலே இருக்கின்ற பாசுரத்தில் ழா என்ற எழுத்து 10 முறைதான் வருகின்றது. தகப்பனாரையும் மிஞ்சி புலி தாய் 10 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயதுன்னு ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தகப்பனார் 10 முறை ழா என்ற வார்த்தையை ஒரு பாசுரத்திலே வைத்தார். ழா என்ற வார்த்தை இல்லை, ழா என்ற எழுத்தை. ஆனால் கோதா பிராட்டியோ 11 முறை இந்த பாசுரத்திலே ழா என்ற எழுத்தை அமைத்து நமக்கு அருளி இருக்கின்றார். அதே மாதிரி நம்மாழ்வாரும் ழா என்ற எழுத்தை 11 முறை உபயோகப்படுத்தி ஒரு பாசுரம் நமக்கு கொடுத்தார். நாம் ஏற்கனவே இந்த பாசுரத்தை அனுபவித்திருக்கின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்ற பாசுரம், நேற்றைய பாசுரத்தினுடைய விளக்கம் சொல்லும் பொழுது ஆழி எழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ தண்டு மாலும் எழ அண்டம் மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே என்று நேற்று அனுபவிச்சோம் இல்லையா? திருவாய்மொழி பாசுரம். அந்த பாசுரத்திலையும் எண்ணி பாருங்கள், ழா என்ற எழுத்து 11 முறை உபயோகப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, இதுக்கு திருப்பாவைக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, திருப்பாவையை அனுபவிப்பதற்கு இது ஒரு ஹேத்துவாக இருக்கின்றது, ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ பகவத் பிரேமை என்ற தடாகத்திலே திளைத்து குளிர குடந்தி நீராட ஆண்டாளுடைய பகவதி கீதையாகிய இந்த திருப்பாவையை ஸ்மரணம் பண்ணிக்கொண்டு செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று சத்தியப்பிரமாணம் பண்ணிக்கொண்டு பரமனடி தொழுவோம் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த பாசுர விசேஷத்தை நிறைவு பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.